வரலாற்றில் மறக்க முடியாத புரட்சி செய்த உத்வேக மின்னலாக திகழ்ந்த ஜொலித்த 10 பெண்களை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாமா? இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் பெண்களுடைய உரிமைக்காகவும் அவங்களுடைய சமத்துவத்துக்காகவும் ஏராளமான அமைப்புகள், ஏராளமான இயக்கங்கள், ஏராளமான பிரச்சாரங்கள் இடைவிடாமல் போராடி நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும்? இவ்வளோ ஏன் பெண்மைக்கு ஆதரவாக பிரச்சனைகளை கையில் எடுத்துக்கிட்டு ஏராளமான தனி மனிதர்கள் கூட தாராள மனசோட போராடிட்டு வராங்க இப்போது. ஆனால் அப்போது களத்தில் குதிக்க கூட யோசித்த காலகட்டத்தில் எப்படி தான் பெண்கள் சாதிச்சாங்க? திடீர்னு போராட்ட களத்தில் இறங்குறாங்க இன்னைக்கு. ஆனால் போராட்ட களத்துக்கே பெண்கள் வரக்கூடாதுன்னு வீட்டில் ஒடுக்கி அடக்கி வச்சுருந்த பெண்கள் எப்படி சாதிச்சாங்க? ஆனால் அன்றைய நாட்களில் தாய் குலத்தினர் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் இப்படி இருந்ததே இல்லையா? அடங்கி முடங்கி கிடந்திருக்காங்க. ஒரு சின்னஞ்சிறு எறும்பு கூட ரோஷத்தோட சுடீர்னு நம்மளை கடிக்கும், ஆனால் அதனுடைய இருப்பை அது காட்டிக்குது. ஆனால் பெண்கள் கூட அப்படி இருக்க மாட்டாங்களாம். நசுக்கப்பட்டு ரொம்ப ஒடுக்கப்பட்டு இருந்திருக்காங்க. ஆனால் மூளைக்குன்னா சிதறி கிடந்த அந்த பெண்கள், முடங்கி கிடந்த பெண்கள் அந்த சமுதாயத்திலிருந்து எப்படி ஒடிச்சு வெளியில் வந்து விடிவெளியாக திகழ்ந்தாங்க, எப்படி வெளிச்சத்துக்கு வந்தாங்க? அந்த மாதர் குலம் தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருக்குது. ஸோ அப்படி திகழ்ந்த பெண்மணிகள் யார் யார்? அப்படி சூறாவளியாக சுழன்றடிச்சு இன்னைக்கும் சாதனை பெண்மணிகளாக இருக்கிற அந்த பெண்கள் யார் யார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. நம்பர் 1, ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல். 1820 1910 வரைக்கும் இவங்களுடைய காலகட்டம். இவங்களுடைய தொழில் பார்த்திங்கன்னா நர்ஸ். அதில் அவங்களுடைய அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது அளப்பரியதுன்னு சொல்லலாமா. நர்ஸ் பணியில் இவங்களுடைய அர்ப்பணிப்பு, பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அபரிமிதமானது. நாள் முழுக்க சொன்னாலும் கூட இவங்களுடைய சேவையை சொல்லி மாளாதான். இவங்களுடைய அதாவது இந்த செவிலியர் தொழிலுக்கே புது அர்த்தத்தை இவங்க தான் கொடுத்தாங்கன்னு சொல்லப்படுது. நடந்து முடிந்த கிரிமியன் போரில் அந்த காலகட்டத்தில் பலமாக காயமடைஞ்சு சேதாரமாகி போன பல பேரையும் போர்படை சிப்பாய்களையும் இவங்க தான் காப்பாற்றியிருக்காங்க. இரவு பகல்னு பார்க்காம செவிலியராக சேவை செஞ்சுருக்காங்க. தேசத்துக்காக உழைச்ச இராணுவத்துக்காக இவங்க பல நாள் உறக்கத்தையே தொலைச்சாங்களாம். போர்க்களத்தில் நைட்டிங்கேலுடைய நாடி நரம்பு எலும்பு தோல் சதைன்னு சொல்லிட்டு 5 புலன்களும் ஓய்வுக்காக ஏங்குனப்பையும் கூட தன்னலமே பாராமல் சுயநலமே இல்லாமல் தூக்கத்தை தொலைச்ச கலைத்த விழிகளோட போராடி நம்ம தேசத்து இராணுவ வீரர்களை காப்பாற்றியே தீரணும் அப்படிங்கிற சபதத்தோட காப்பாற்றினாங்களாம். பல உயிரையும் இவங்க காப்பாற்றியிருக்காங்க இவங்க கையால். இவங்க தனது உயிரையும் துச்சமென மதித்து தேச நலனுக்காக சிதைஞ்சு போன பல உடல்களையும் தன்னுடைய செவிலியர் சேவையால் உயிரூட்டி இருக்காங்க. செவிலியர் சேவையில் இவங்க ஒரு மைல்கல். மற்ற செவிலியர்களுடைய பார்வையில் இவங்க ஒரு முன்னுதாரணம். நர்ஸ் அப்படிங்கிறது ஒரு தொழில் மட்டும் இல்லை, இது கடைக்கோடி மக்களுக்கான சேவை அப்படின்னு உணர்ந்தால் மட்டும்தான் அந்த சேவை மனப்பான்மை வரும், அந்த சுயநலம் இல்லாத தன்மை வரும். இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசில் நச்சுன்னு இவங்க உட்கார்ந்துருக்கிறதுக்கான காரணம் இவங்களுடைய தன்னலம் பாராத அந்த தன்மை தான். நம்பர் 2, மேரி கியூரி. 1867 1934 வரைக்கும் இவங்களுடைய காலகட்டம். விஞ்ஞானி மற்றும் மருத்துவ கண்டுபிடிப்பாளர் இவங்க. எக்ஸ்ரே கருவி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் எவ்வளோ பயன்படுத்தப்படுது, அது எவ்வளோ பயனுள்ள கருவியாக இருந்து வருது. அந்த கருவியை கண்டுபிடிச்சவங்களே இவங்க தான். எக்ஸ்ரே இயந்திரத்தை உருவாக்கியதில் மேரி கியூரிக்கு ஒரு பெரும் பங்குண்டுன்னு சொல்லலாம். இவங்களுடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா மரியா ஸ்க்ளோடோவ்ஸ்கா. போலந்து நாட்டில் நோபல் பரிசு பெற்ற முதல் பெண்மணி இவங்க தான். அவங்களுடைய வாழ்க்கை கொள்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்மில் எவருக்குமே வாழ்க்கை அவ்வளவு எளிதானதல்ல, கடினமானதே. ஆனால் அதை எளிதாக்கும் தாரக மந்திரம் எதுனா, நாம் விடாமுயற்சியை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும். அதுதான் எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மீது நாம் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். நாம் இவ்வாழ்வை பரிசாக பெற்றிருக்கிறோம் என்பதை முதலில் நம்ப வேண்டும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய தாரக மந்திரமே. மேரி கியூரியை பற்றி நம்ம நிறைய ஜிகே புக்கில் பார்த்துருப்போம், நம்ம பாடப்புத்தகத்தில் கேள்விப்பட்டு படிச்சிருப்போம். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் மேரி கியூரியுடைய கண்டுபிடிப்புகள், அதாவது ஒரு பெண்ணாக இருந்து இந்த கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் சிறந்து விளங்குறது அப்படிங்கிறது சாதாரண காரியமே கிடையாது. நம்பர் 3, அன்னை தெரசா. 1910 1997 வரைக்கும் இவங்களுடைய காலம். இவங்க ஒரு கன்னியாஸ்திரி. சுருங்க சொன்னால் அன்னை தெரசா தன்னலமற்ற தன்மை கொண்டவங்கன்னு சொல்லலாம். இவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையுமே ஏழை எளிய மக்களுக்காகவும் புறக்கணிக்கப்பட்ட தொழு நோயாளிகளுக்காகவும் தன்னுடன் வச்சு உதவி செய்யணும் வாழ்நாள் முழுக்க அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்காக இவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவங்க தான். அதாவது அர்ப்பணிப்புடைய அடையாளமே அன்னை தெரசான்னு சொல்லலாம். 1979 தன்னுடைய வாழ்நாள் முழுக்க சேவை செஞ்சு கழிச்சதுக்காக இவங்களுக்கு நோபல் பரிசு கிடைச்சது. அன்னை தெரசா நமக்கு விட்டுட்டு போன பாடம் என்ன அப்படின்னா, நீங்கள் செல்லும் அனைத்து இடங்களிலுமே அன்பை பரப்புங்கள், உங்களிடம் வருவோர் திரும்ப செல்லும் போது மகிழ்ச்சியுடன் மட்டுமே அவர்கள் போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை தான் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்பர் 4, கிளாரா பாட்டன். 1821 1912 வரைக்கும் இவங்களுடைய காலம். இவங்க ஒரு கல்வியாளர்.
சின்னஞ்சிறு வயசுலேயே ஆசிரியராக மாறி போனவங்க தான் இவங்க. அதுக்கப்புறமா இவங்களே ஒரு பள்ளியை கட்டியிருக்காங்க. உள்நாட்டு போரின் போது சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தோட இணைஞ்சு பணியாற்றியிருக்காங்க. அதுக்கப்புறமா அமெரிக்க செஞ்சிலுவை சங்கத்தை நிறுவியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உத்வேகமுள்ள ஒரு பெண்களை போலவே கிளாராவும் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே மக்களுக்காக மட்டுமே அர்ப்பணிச்சிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க இவங்களுடைய வாழ்க்கையில் அப்படின்னா, என் தந்தையின் தேசபக்தி கொண்ட ரத்தம் என் நரம்புகளிலும் சூடாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அன்றைய காலகட்டத்தில் கல்வியாளராக ஒரு பெண் திகழ்வது அப்படிங்கிறது சாதாரணப்பட்ட காரியமே கிடையாது. நம்பர் 5 மர்லின் மன்றோ. 1926 1962 வரைக்கும் இவங்களுடைய காலம். புகழ்பெற்ற பிரபல நடிகை தான் இவங்க. பெரும் ரசிகர்களை பெற்ற பேரழகி தான் இவங்க. அதையும் தாண்டி மர்லின் மன்றோ அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் புத்திசாலித்தனமான ஒரு பெண். அன்றைய காலகட்டத்தில், அதாவது ஹாலிவுட்ல நிறவரி தாண்டவமாடிய காலகட்டத்தில் முன்னணி நடிகையாக வலம் வந்த ஒரு மாநில அழகி தான் இவங்க. அதாவது மனித முன்னேற்றத்திற்கு தோலின் நிறம் தடையாக இருக்கவே கூடாது அப்படிங்கிறத உலகத்துக்கு ரொம்ப உரக்க உணர்த்தியவங்க தான் இவங்க. மர்லின் மன்றோவை பற்றி இன்னைக்கு வரைக்கும் பலவிதமான சர்ச்சைகள் இருந்தாலும் கூட அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் இவங்களுடைய புத்திசாலித்தனமும் திறமையும் அன்றைய காலகட்டத்திலேயே போற்றப்பட்டது அப்படிங்கிறது தான் சிறப்பான விஷயமே. நம்பர் 6 ஹெலன் கெல்லர். 1880 1968 வரைக்கும் இவங்களுடைய காலம். உலக புகழ்பெற்ற நூலாசிரியர் தான் இவங்க. குறைபாடுகள் பல இருந்தாலும் கூட சரியான அணுகுமுறை ஒருத்தங்க வச்சுருந்தாங்கன்னா அவங்களால கண்டிப்பாக வெற்றிக்கனியை பறிக்க முடியும். அதை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இவங்க தான். அதை நிரூபிச்சும் காட்டினவங்க. கெல்லர் பார்த்தீங்கன்னா இளங்கலை பட்டம் பெற்ற முதல் பார்வையற்ற மற்றும் காது கேளாத நபர் தான் இவங்க. இவங்க எப்படி படித்தாங்க தெரியுமா? அது ஒரு சுவாரஸ்யமான கதை. அதாவது இந்த கெல்லருடைய ஆசிரியர் முன்பக்கமாக உட்காந்துப்பாங்களாம். கெல்லருக்கு முன்னாடி ஒரு மேசையில் அவங்க உட்கார்ந்துருக்கும் போது அவங்க பேச பேச சொல்ல சொல்ல அவங்களுடைய நாக்கை ஹெலன் கெல்லர் தொட்டு பார்ப்பாங்களாம். எந்த மாதிரியெல்லாம் அந்த நாக்கு வளையுது அப்படிங்கிறத தொட்டு பார்ப்பாங்களாம். தண்ணீர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த தண்ணீரை தொட்டு பார்த்து உணர்ந்து இதுதான் தண்ணீரா, இப்படி தான் இருக்குமா, சாதமா இப்படி தான் சாதம் இருக்குமா, புக்கா இப்படி தான் புக் இருக்குமான்னு தொட்டு தொட்டு பார்த்து அந்த மாதிரியான வகையில் தான் இவங்க படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. படிக்கிறதுக்கு இவங்க பார்த்திங்கன்னா அந்த தட்டச்சு மாதிரியான விஷயங்கள் தான் காது கேளாதவங்களுக்கும் பார்வையற்றவங்களுக்கும் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தொட்டு தொட்டு பார்த்து தான் இவங்க படிச்சிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா உலகத்துக்கு? உலகத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த மற்றும் அழகிய விஷயங்களை விழித்திறந்து பார்ப்பதிலோ தொட்டுணரவோ முழுவதுமே முடியாது. அது இதயத்தால் உணரப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு உணர்ந்தா இதை இவங்க சொல்லியிருக்க முடியும். நம்பர் 7 எமிலியா ஏர்ஹார்ட். திறமையுடைய மொத்த உருவம் தான் இவங்க. இவங்களுடைய தொழில் பைலட். கடல் மேலே பறந்த முதல் பெண் விமானி இவங்க தான். அன்றைய காலகட்டத்தில் ஆண் இனத்துக்காக மட்டுமே படைக்கப்பட்ட பல வேலைகளையும் உடைத்திருந்த பெண்களுடைய முன்மாதிரி இவங்க தான். உத்வேகம் நிரம்பிய இவங்களுடைய வரிகள் இன்னைக்கும் கூட பல பெண்களுக்கு புத்துணர்ச்சி தரும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் செய்கிறதுக்கான சிறந்த வழி இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு. ஒரு விஷயத்த உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா அந்த விஷயத்த உங்களால் மட்டும்தான் பண்ண முடியும்னு நினைக்க சொல்லியிருக்காங்க. நம்பர் 8 எம்லைன் பங்கஸ்ட். 1857 1928 வரைக்கும் இவங்க காலம். இவங்க பார்த்திங்கன்னா செயற்பாட்டாளர் மற்றும் ஒரு பெண் போராளி. பெண்களுடைய உணர்ச்சிகரமான போராட்டங்கள் மூலமாக எல்லார் மனசுலையுமே இடம் பிடிச்சவங்க தான் இவங்க. இவங்களுடைய பிரபல வாசகம் என்ன தெரியுமா? நீதியும் தீர்ப்பும் பெரும்பாலும் உலகத்தையே சார்ந்திருக்கும், வேறொன்றுமில்லை அப்படின்னு தான். இவங்க பார்த்தீங்கன்னா அப்போவே, அதாவது நான் சொல்கிறது அன்றைய காலகட்டம் 1800கள்லேயே பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஆக்டிவிஸ்டாக இருக்கிறது, அதாவது ஒரு பெண்ணாக இருந்து ஒரு ஆக்டிவிஸ்டாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நம்பர் 9 கேத்ரின் ஹெப்பர்ன். 1907 2003 வரைக்கும் இவங்க காலம். இவங்க பார்த்தீங்கன்னா பல விருதுகளையும் அள்ளி குவித்த ஒரு நடிகை. அன்றைய காலகட்டத்திலேயே பல ரசிகர்கள் மனசுலையும் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான செல்வாக்குகளையும் பெற்றிருந்தவங்க தான் இவங்க. வலுவான கதாபாத்திரங்களை தேர்வு செஞ்சு நடித்து மக்கள் மனசை கொள்ளை கொண்ட நடிப்பு ராட்சசி இவங்க. இவங்களுடைய வருகைக்கு அப்புறமா திரையுலகத்தில் பேண்டணித்த பெண்களுக்கு ஒரு புதிய அர்த்தத்தை இவங்க தான் கொடுத்தாங்களாம். இவங்களுக்கு பிடிச்ச ஒரு வாசகம், இவங்க சொன்ன வாசகம் என்ன தெரியுமா? நீங்கள் எப்போவுமே உங்களுக்கு விருப்பமானதை செய்யுங்க, குறைந்தபட்சம் ஒரு நபராவது மகிழ்ச்சி அடைவாங்க உங்களை பார்த்து அப்படிங்கிறது தான். இவங்க அன்றைய காலகட்டத்தில் நடிகையாக இருந்து திறமையாலையும் இவங்களுடைய பலவிதமான கதாபாத்திரத்தாலையும் மக்கள் மனசில் இடம் பிடிச்சவங்க. நம்பர் 10 லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கிளியோபெட்ரா. இவங்க ஒரு பேரழகி, வரலாற்றில் மறுக்கவே முடியாத அழகின்னு சொல்லலாம். ரோமானிய படையெடுப்பின் போது தன்னுடைய ராஜ்யத்தை பாதுகாக்கிறதுக்காக எப்படியெல்லாம் யுக்திகளை கையாண்டாங்க அப்படின்னு இன்னைக்கு கேட்டாலும் நமக்கு தலை சுத்துது.
ஏன்னா அந்த அளவுக்கு ராஜதந்திரங்களை அப்போவே கையாண்டு ஒரு பெண்மணி தான் கிளியோபெட்ரா. ஆனால் இவங்களுடைய முடிவு அப்படிங்கிறது தான் கொஞ்சம் சோகமயமானது. நாட்டை பாதுகாத்த இவங்களுக்கு பேரழகி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை மட்டும் கொடுத்து ஒதுக்கி வைக்க முடியாது. அந்த அளவுக்கு இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா பல நூற்றாண்டுகள் கடந்தும் இவங்களுடைய அழகுக்காகவும் திறமைக்காகவும் இவங்களுடைய ராஜதந்திரத்துக்காகவும் பேசப்பட்டுட்டு வராங்க. ஓகே மக்களே, வரலாற்றில் மறக்கவே முடியாத உத்வேகம் மிகுந்த பெண்மணிகளை பற்றி பார்த்தோம் இல்லையா? இதில் யார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம அரண் யாதனின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.